வெண்டைக்காய் சாம்பார், 2 கைப்பிடி துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கணுங்க. தண்ணி ஒரு 2 கிளாஸ் போட்டுக்கலாங்க. அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். 4 விசில் விட்டு வேக வச்சிடணுங்க. வெந்ததும் கடைஞ்சி வச்சிடணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 குழி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பழுத்த தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு பொடிசாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா வதங்கணுங்க. இப்போ குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுடணும். வேக வச்சு கடைஞ்ச பருப்பை போட்டுக்கலாம். இப்போ புளி கரைசலை விட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். எடுத்ததும் கருவேப்பிலை வெண்டைக்காய் வெந்திருக்குங்க, கருவேப்பிலையை போட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க.